உங்களுக்கு பேச கஷ்டமா இருக்கா? இந்த 7 ட்ரிக் ஃபாலோ பண்ணுங்க. தகவல் தொடர்பு ஏன் முக்கியம்? மாணவர்களுக்கு நல்ல தகவல் தொடர்பு திறன் அவசியம். இது பேச்சுக்கள், குழு திட்டங்கள் மற்றும் வேலை நேர்காணல்களுக்கு முக்கியம். இந்த திறனை வளர்க்க சில சிறிய செயல்கள் போதும். பேச பயப்படுவது ஏன்? பல மாணவர்கள் பேச பயப்படுகிறார்கள். காரணம் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற பயம். மேலும் போதுமான பயிற்சி இல்லாததும் ஒரு காரணம். ஆனால் பேச்சு என்பது ஒரு திறமை, அதை கத்துக்க முடியும். முதல் ட்ரிக், சத்தமா படியுங்க. சத்தமா சில பக்கங்களை படித்தா நம்ம நாக்கு நல்லா பயிற்சி ஆகும், உச்சரிப்பும் சரியா வரும், வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கு, எப்படி பேசணும்னு புரியும். இன்டர்வியூல பேசும்போது தெளிவா பேச உதவும். ரெண்டாவது ட்ரிக், படிச்சதை சொல்லி பாருங்க. படிச்சதுக்கு அப்புறம் நீங்களே இனிய வார்த்தைகளில் சொல்லுங்க, இல்லன்னா உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க. இது உங்க சிந்தனையை தெளிவாக்கும். மூன்றாவது ட்ரிக், தினமும் கேள்வி கேளுங்க. வகுப்பறை, வெபினார், குரூப் சாட் என எந்த இடமாக இருந்தாலும் சரி, தினமும் ஒரு நல்ல கேள்வி கேளுங்க. இது உங்க நம்பிக்கையை வளர்க்கும். உங்க யோசனைகளை தெளிவாக சொல்லவும் உதவும். நான்காவது ட்ரிக், நீங்களே பதிவு செய்யுங்கள். ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்க, அதை பற்றி திருப்பி கேளுங்க. அப்போ தெளிவில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத சொற்கள், தொனியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். ஐந்தாவது ட்ரிக், கவனமாக கேளுங்க. பேசுவது மட்டும் தகவல் தொடர்பு இல்லை. வகுப்பிலோ அல்லது யாராவது பேசும்போது கவனமாக கேட்பது முக்கியம். அப்பதான் நம்மால் நல்ல பதில் சொல்ல முடியும். ஆறாவது ட்ரிக், தினமும் யோசனை எழுதுங்கள். தினமும் ஒரு சின்ன விஷயத்தை எழுதுங்க. உங்க நாள் எப்படி போச்சுன்னு சொல்லலாம், அல்லது பிடிச்ச விஷயமாக இருக்கலாம். இப்படி எழுதுறதுனால வாக்கிய அமைப்பு, இலக்கணம், உங்க யோசனைகளை தெளிவா சொல்றது எல்லாம் நல்லா வரும். ஏழாவது ட்ரிக், சின்ன உரையாடல் கேளுங்க. ஹாஸ்டல், நூலகம், கேண்டீன் போன்ற இடங்களில் நண்பர்களுடன் பேசுங்கள். இது ஒரு நல்ல ஆரம்பம். பயம் போக இது உதவும். நிறைய பேச பேச தயக்கம் குறையும்.